தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும். தொடுகை வழங்கும் சாய்வு நாற்காலி. மூத்த பார்வையற்றவர்கள் தங்கள் நினைவுகளை பகிர்கிறார்கள். இந்த பகுதியில் திருமதி சந்திரிகா அவர்கள். பகுதி 4. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சரி டீச்சர். அப்போ காலேஜ் வந்துட்டீங்க. எங்க டீச்சர் படிச்சீங்க? போயிடலாமா? போயிடலாம். 1973 முடிச்சுட்டு திருப்பி எல்லாத்தையும் பெட்டி படுக்கையோட வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த ரயில்வே குவார்டர்ஸ்ன்றதுனால எல்லாரும் ஏன் மாதிரி அது எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் ரிஜிடு ஃபேமிலின்னு வச்சுக்கோ தம்பி. அது ஏன்னு தெரியாது. ஏன்னா டிராபிக் வரும், யாருன்னா இடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க, இல்ல யாருன்னா ஒரு மாதிரி பேசிட்டா என் பசங்க ஊண்டாயிடுவாங்கன்னு ஒரு மாதிரி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்லாம் இருக்கும். ரொம்ப வெளி பசங்களோட மூவ் பண்ண விட்டதெல்லாம் கிடையாது. குவார்டர்ஸே இருந்தா கூட, ஏன்னா ஒரு குவார்டர்ஸ்க்கு இன்னொரு குவார்டர்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். அங்க நடுவில் ஆடு மாடு படுத்திருக்கோம், கோழி படுத்திருக்கோம், நாய் படுத்திருக்கோம். அதெல்லாம் கைப்பிடிச்சு கூப்பிட்டு போவாங்களே தவிர வீட்டுக்கு போயிட்டோம்னா வீட்டுலயே சரியா இருக்கும். அப்போ நிறைய பேர் இது மாதிரி பாரதி ஆர்ட்ஸ் காலேஜ்ல அப்ளிகேஷன் வாங்க போறேன், என் பொண்ணு பாஸ் ஆயிட்டா, என் பொண்ணு அந்த ரயில்ல சொல்ல வேணாமா, எல்லா ஸ்டாஃப்ல ஒன்னோட ஒண்ணு பேசுறப்ப எங்க அம்மாவை அனுப்பி எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னாரு எங்க அப்பா. சரின்னு வாங்கி செல்ல பண்ணி போட்டோன்னு இன்டர்வியூ போனா அதுல 350 மார்க் ஹிஸ்டரி கொடுத்துருக்குன்னா தரமாட்டாங்களா? எனக்கு ஹிஸ்டரி பிடிக்காது. வேற பியூசில சரி அட்வான்ஸ் டாக் இருந்தது, அதை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. ரொம்ப தமிழ் தான் எனக்கு பிடிக்கும் தம்பி. ஆனா அதாவது கிடைக்கிறதெல்லாம் நினைச்சதெல்லாம் கிடைக்கிறது இல்லல்ல வாழ்க்கையில, சரிங்களா? அதுல ஒரு ஏமாற்றம் என்ன வரலாறு படிச்சது. நான் வரலாறுனாவே திட்டிட்டு கிடப்பேன் கிளாஸ் வச்சு. வறண்டு போகணும் சப்ஜெக்டியா, என்னத்த வருஷத்தையும் உடன்படிக்கைகளையும் மனப்பாடம் பண்ணி என்னத்த சாதிக்க போறோம்னு தெரியாது அப்பெல்லாம். நீ எப்படி வெறுக்கிறியோ அது மாதிரிதான் உனக்கு அது ஆமையே போகுதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவானுங்க. எல்லாம் டேட்டா பெனாயில் ஊத்தி, அப்ப பெனாயில் நான் தாட்டி கருப்பு பெனாயில் அதை ஊத்தி கழுவுங்க போங்கடான்னுவேன். எந்த காலேஜ், எந்த கல்லூரி? வரலாறு பாரதி ஆர்ட்ஸ் காலேஜ், நார்த் மெட்ராஸ், ஸ்டான்லிக்கு அடுத்தது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க அப்பா அதோட அந்த 11th ஹாஸ்டல்ல கட்டி படிக்க வைக்க மாட்டேன்னு ஒரு உடன்படிக்கை அவருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு, ஏன்னா லெஸ் சேலரி, ஒருத்தர் நான் ஹாஸ்டல்ல விட்டேன்னா லைனா எல்லாரையும் அந்த அதே இதுக்கு நான் கொண்டு போனோம் 3 பேரையும் அடுத்து. அந்த ஃபீஸ் கட்டுற வசதி இல்ல, டே ஸ்காலரா போயிட்டு வந்து படிச்சா படி, இல்லைன்னா அம்மா கூட இருந்து வேலை செய்ய கத்துக்க. இப்பெல்லாம் நிறைய வசதி கிடையாது தம்பி, இது மாதிரி ஃப்ரீ ஹாஸ்டல் அது இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அதனால அங்க போனேன், பியூசி போனேன். இன்னும் காலேஜ்னா ஒரு ஹெவனுக்கு போறோம்னு சொல்லிட்டு ஜாலியா போனேன். ட்ரெயின்ல என்னமோ காலையில 8 மணிக்கு ஏற்றி விடுவாங்க. 9 பேர் போவோம், ரயில்வே சில்ட்ரன் ஸ்டாஃபோட சில்ட்ரன் எல்லாம் சேர்ந்து போவீங்க. நல்ல சைட். நான் மட்டும் தான் பிளைண்ட். அப்போ அந்த பொன்னேரியில இருந்து அந்த ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போனது நான் மட்டும்தான், சரிங்களா? அப்ப சைட்டோட ஹெல்ப் நமக்கு அப்பதான் நம்ம நல்லா கத்துக்க முடிஞ்சது. வெளி உலகத்துல சைட்டட் பீப்புளோட எப்படி மிங்கிள் ஆகிறது, சரிங்களா? நீ வந்து ஒரு சோர்ந்து போய் ஒரு வாரமா உட்காந்தாலும் உன்னை யாரும் சீந்த மாட்டாங்க. அளவுக்கு மாரி மல்லு கட்டினாலும் அடைச்சி இதை விட்டு குரல் கொடுக்காம ஓடிடலான்னு ஓடிடுவாங்க. மேக்சிமம் ஃப்ரெண்ட்லியா பழக நம்ம கத்துக்கணும். எனக்கு அந்த அபோவ் ஏஜ்ன்றதுனால எனக்கு அது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அவங்க ஏஜ் கிடையாது, அவங்கள 17-18 இருந்துட்டாங்க, நான் அபோவ் ஏஜ். அதனால என்னால அவங்களோட ஜாலியா மூவ் பண்ணி போக முடிஞ்சது, சரிங்களா? குவார்டர்லி எக்ஸாம் வந்தது தம்பி. அது வரையும் பிரெயில் போட்டு ஒரு நோட்ஸ் எழுதுனது கிடையாது. ஏதோ மிஸ் நடத்துறாங்க, காதுல கேட்கறோம், கேள்வி கேட்டா குறுக்க பதில் சொல்றோம், அதுவே காப்பாத்தும்னு சொல்லிட்டு அலட்சியமா இருந்துட்டேன், சரியா? குவார்டர்லி எக்ஸாம் வந்த உடனே மார்க் லிஸ்ட் கொடுத்தாங்க. அட்வான்ஸ் தமிழ்லாம் பாத்தீங்கன்னா above 60. சாதாரண அந்த இங்கிலீஷ் பரவாயில்ல, அது எங்க அப்பா டெய்லி 1 hour ரீட் பண்ணிடுவாரு எங்களுக்கு. ரீட் பண்ணிட்டு அதுக்கு தமிழுக்கு அர்த்தம் சொல்லுவாரு. 5 to 6, ஏன்னா 8 o'clock தான் ட்ரெயின். 5 to 6 வந்து எங்க அப்பாவுடைய டியூட்டி. இங்கிலீஷ் புக்கை படிச்சு அதுக்கு அன்னைக்கு நடத்தின லெசனை தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு சொல்றதெல்லாம் சொல்லிடுவாரு. மனப்பாடம் ஆயிடும் எனக்கு.
poem பாத்தீங்கன்னா அவர் குளிக்கிறப்போ போறப்போ வர்றப்பெல்லாம் அவரும் மனப்பாடம் பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டே போவாரு. காதுல விழும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாங்க எங்க பாட்டியும் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான். சரிங்களா, முதல் ஆளுன்றப்ப உங்களுக்கு தெரியல அது. தம்பி மார்க் லிஸ்ட் வந்தது தம்பி. வந்த உடனே 60ல 13 மார்க் டோட்டல் இல்ல 13 மார்க் வந்த உடனே ஒன்னும் பண்ண முடியல என்னால. அந்த ட்ரெயின் ஃபுல்லா ஒரே அழ. அதுல வாலண்டரியா 2 சைட் அடி இன்னைக்கும் ஒளி வீசும் விழிகளோடு இருக்கக்கூடிய 2 பேரு குடும்ப உறுப்பினர்களாக இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். இன்ன வரைக்கும் ஆர்டி கலைவாணி, டி மகாலட்சுமி. சரிங்களா, என்ன பண்றாங்க என்ன பண்ணாங்க என்ன? ஆர்டி கலைவாணின்றவங்க டீச்சராவே ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆயிட்டு வீட்டுல இருக்காங்க, அடையாறுல இருக்காங்க. மகாலட்சுமின்றவங்க டிகிரி முடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸ்ல ஜாயின் பண்ணாங்க. நல்லா கொஞ்சம் ஜைஜாண்டிக் ஃபிகர், நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்தவங்க போலீஸ்ல வந்து 2021ல இந்த கொரோனா பீரியட்ல சாரி நோ மோர். ஏன் இவங்க 2 பேரை சொல்றேன்னு கேட்டா, அன்னைக்கு அழுத ஒண்ணு நாங்க இருக்கோம் உனக்கு சரியா, எக்ஸ்ட்ரா டைம் படிச்சு காட்டுறோமோ இல்லையோ, நீ முதல்ல பிரெயின்ல எழுத கத்துக்கோ. எழுதிட்டீங்கன்னா நாங்க இல்லாதப்போ தூக்கம் வராதப்போ எல்லாம் நீ படிக்கலாம். அவங்க என்ன விட சின்ன வயசுக்காரங்க. ஈவன் தென் அவங்க கொடுத்த கவுன்சிலிங் சரி உடனே போய் அவங்க எல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இது மாதிரி எங்களோட படிக்கிறவங்க இது மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது பிளைண்ட்னா என்னன்னா தெரியாது. அதுல இந்த மகாலட்சுமியோட அப்பா வந்து அம்மா கிடையாது அவங்களுக்கு, அக்கா தங்கச்சி தான் இவங்க 2 பேரு. அவங்க பாட்டி இருந்தாங்க. அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த பொண்ணை சனி ஞாயிறாங்க நம்ம வீட்டுக்கே வந்துட சொல்லு, உனக்கு டைம் கிடைக்கிற. பொன்னேரி தான் அதுவும் அவங்க வீடும், நடந்து போற தூரம். அதனால நம்ம வீட்டுல எந்த ஆம்பளைங்களும் இல்ல, நான் அப்பா மட்டும்தான் இருக்கேன். அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு நீ கூட்டிட்டு வர, நீ நோட்ஸ் டிக்டேட் பண்ண அவ எழுதிட்டோம். அப்பதான் ஐயா அந்த பிரெயில ஆரம்பிச்சேன் திருப்பி. நான் எழுதின நோட்ஸ் பாழா போல அவங்க 2 பேருக்கு ஈஸியா படிக்க உதவுச்சு. ஒரு டாபிக் முடிஞ்சிட்டோன்னா எழுதி எங்க அப்பா கிட்ட கொடுப்பேன், மார்ஜின் வச்சு. எங்க அப்பா அதை ஊசி நூல் போட்டு தச்சு மேல நியூஸ் பேப்பர் போட்டு அதை ஓரமா வச்சிடுவோம். அவங்க 2 பேர் சரிங்களா. அதாவது நிறைய 9 பேர் போனோம். அது லைஃப் லாங் எக்ஸ்டெண்ட் ஆனது இவங்க 2 பேர். டி மகாலட்சுமி, ஆர்டி கலைவாணி. சரிங்களா, அவங்க வந்து எப்படி நம்ம சொல்றதுன்னு தெரியாது. நீங்களாம் அதுக்கு எனக்கு அவங்கள பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ண எனக்கு வேற தெரியல தம்பி. அது வர அந்த அளவுக்கு அவங்களுடைய இதை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க எனக்காக. சிம்பத்தி கிடையாது, லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான். ஃபேமிலி ஒத்து வரணுமே, நீங்க அதை நினைச்சு பாருங்க. அங்கதான் அந்த காலத்துல 74ல. அதுக்கப்புறம் அவங்களேதான் டில் இன்ன வரையா இருக்காங்க என்னோட. அந்த கலைவாணின்றவங்க கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. நல்லது கெட்டதுன்னு அவங்க வீட்டுக்கு தான் நான் போய் சிக் ஆயிட்டேன்னா நேரா வந்து கேப் போட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க, உடம்பு பார்த்து கொண்டாந்து விடுவாங்க. இன்னைக்கும் லாஸ்ட் ஜனவரியில ரொம்ப இந்த செல்வரங்க நரசிம்ம அட்மிட் ஆயிருந்தேன். 7 நாள் அந்த கொஞ்சம் லங்ஸ் ப்ராப்ளம் வந்து இது வந்து அவங்க ஹஸ்பண்ட் அவங்க தான் வந்தாங்க. வந்து எல்லாம் பார்த்துட்டு 2-3 நாள் பார்த்துட்டு போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆன உடனே ஒரு நாள் கழிச்சு வந்து கூட்டிட்டு போயிட்டு அந்த கொஞ்சம் நடந்து உடம்பு தேர்ற வரையும் பார்த்து என்ன அனுப்புனாங்க. எனக்கு இப்ப அம்மா வீடுன்னு போனா வீட்டுக்காரருக்கும் அந்த புரிதல் இருக்கு, அவங்களுக்கு இருக்கிறது புரிஞ்சுக்க முடியுது. வீட்டுக்காருக்கும் அந்த புரிதல் வீட்டுக்காருக்கும் அந்த புரிதல் இருந்தது ஆஃப்டர் மேரேஜ். ஏன்னா எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க அம்மா முன்ன நின்று இருக்காங்க. கலைவாணிக்கு அம்மா அப்பா கிடையாது. அவங்க அம்மா வந்து தான் பொண்ணோட என்ன ஒரு படி மேலதான் பார்த்தாங்க அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும். எங்க அம்மா கலைவாணிக்கு தான் முதல் இடம் கொடுப்பாங்க. எங்க அப்பா கூட கலைதான். சரிங்களா, அப்ப அங்கேயே எனக்கு வந்து அந்த சைக்கட் ஃப்ரெண்ட்ஸோட எப்படி மிங்கிள் ஆறதுன்றத வெளியில ஸ்டிக் தொட்டது கிடையாது. அதாவது இந்த ஸ்கூலுக்கு வர தம்பி ஸ்டிக் தொடுறது கேவலம் நினைச்சிருந்தேன். ஐயோ அது அந்த கதை அப்புறம் சொல்றீங்க.
ஸ்டிக்கு தொட்டோம்னா ஐயோ நம்ம கண்ணு தெரியலன்னு அந்த ஃபீலிங் வரும். தெரிஞ்சு போயிரும்ல, வயசான மாதிரி வேற தெரியும். வயசான மாதிரி வேற தெரியும். வயசான மாதிரி தெரியும். சுந்தரா சார் தட்டிட்டு வர்றப்பவே ஒரு மாதிரியா இருக்கும். என்ன ஒரு லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு, அவரு மிடில் பிளைண்ட் பாவம், அவர் என்ன பண்ணுவாரு. அதனால அது என்னவோ அது அப்ப தெரியல தம்பி, அது கேவலமா தெரிஞ்சு அது ஒரு வழிகாட்டும். எல்லாத்துக்கும் அது வருந்துச்சு, எல்லாருக்கும் அந்த உணர்வு வரும் ஒரு காலத்துல இருந்தது. சரிங்களா, அது காலேஜுக்கு வேற போற காவலதவனை எல்லாம் போட்டு என்ன ஸ்டிக் திட்டுவாங்களா. அதனால அப்படி போயிட்டு அப்புறம் அவங்களுடைய விடாமுயற்சியில வெதர் யூ பிலீவ் மீ ஆர் நாட் செகண்ட் கிளாஸ்ல பாஸ் ஆன பிஎஸ்சி. ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது, நான் அதோட மறந்தேன். அதாவது கண் துஞ்சார், பசி நோக்கார், ஏவகத்தி மேற்கொள்ளார், கருமமே கண்ணாயினா இருந்த மாதிரி வேற வழியே இல்ல. நம்ம ஒருத்தர் ஃபெயில் ஆனோம்னா பின்னால் தங்க நின்றுடுவா. தம்பிக்கு அந்த ஸ்கோப் போயிடும். காலேஜ் பத்தி கவலைப்படல அங்கெல்லாம். ஓகேவா, நான் சுயநலத்தை, ஏன்னா நான் மட்டும்தான் இருந்தேன், அந்த பரவாயில்ல போட்டோம்ட்டு. ஆனா என்னுடைய குடும்ப சூழ்நிலை நினைச்சு பார்த்தேன், நம்ம எழுதி வச்சோம்னா பின்னால எல்லாருக்குமே உதவும். 2 பேருக்கும் சேம் குரூப் அப்பா எடுக்க வைக்க போறாரு, நிச்சயமா மாத்த மாட்டாரு. சரின்னு அப்புறம் பாஸ் ஆன உடனே அங்கல்ல ஸ்கிரைப் சிஸ்டம் தான் தம்பி. எனக்கு அந்த ஆபீஸ் ஸ்டாஃப் வந்து எழுதுவாங்க. எங்க காலத்துல வந்து சோசியல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் யாரும் அலோவ் பண்ணது இல்ல. ஆர்ட்ஸ் காலேஜ்ல பொறுத்த வரையும் இந்த ஆபீஸ்ல இந்த கிளரிக்கல் போஸ்ட்ல யாருன்னா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து எக்ஸாமுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு அவங்க தனியா ஒரு இடத்துல ஒரு வரண்டால எங்கன்னா உட்கார வச்சிருவாங்க, டேபிள் சேர் போட்டு. எக்ஸாமினர் வந்து சுத்தி பாத்துட்டு இருப்பாரு, அவங்கதான் எழுதுவாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் யாரும் எந்த லெக்சரர்ஸும் வந்தது கிடையாது. உங்களுக்கு முன்னோடிகள் யாரும் படிச்சிட்டு இருந்தாங்களா நீங்க உள்ள போகும்போது? எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னால படிச்சுட்டு போயிட்டாங்களா என்னவோ எனக்கு வரலாறு தெரியாது. ஆனா நான் தான் ஒரே ஒரு எனக்கு அப்புறம் வந்தாங்க. அது வேற கதை. இந்த ஆண்டாளு அவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது யாரும் சரியா ஞாபகம் இல்லை, எனக்கு தெரியாம பேரு குழப்ப கூடாது. அவங்க எல்லாம் பின்னால சேர்த்து வந்தாங்க நிறைய பேரு. முதல்ல போன நம்ம சரிங்களா. அதுக்கப்புறம் பிஏ செகண்ட் கிளாஸ் பாஸ் ஆனா எங்க அப்பா அப்படியே சர்டிபிகேட் தூக்கி திரியிறாரு. ஆனா என் விருப்பத்துக்கு செவி சாய்க்கல. பிஎம்சி அப்ளிகேஷன் போட்டோம், தமிழ் அட்வான்ஸ் இந்த தமிழுக்கு, தமிழ் லிட்ரேச்சருக்கு. இங்க தமிழ் லிட்ரேச்சர் கிடையாது, வெறும் ஹிஸ்டரி குரூப் மட்டும் தான் இருந்தது ஆர்ட்ஸ் காலேஜ்ல. படிச்சா ஹிஸ்டரி பிஏ படி, இல்லைன்னா பரவாயில்ல பிஎஸ்சியோட நிறுத்திட்டாரு. அதுவும் கொஞ்சம் மனசு ஒத்து வரல. வீட்டுல உட்காந்துட்டோம்னா என்ன ஆகும், எதிர்காலம் என்ன ஆகும், எதிர்காலம் என்ன ஆகும். அப்பா அம்மா இருக்கிற வரையும் சோறு போட்டுடுவாங்க. அதுல ஏன்னா நமக்கு வந்து அந்த சின்ன வயசு கிடையாது, நமக்கு மெச்சூரிட்டி ஏஜ். சரின்னு சொல்லிட்டு பிடிக்காத விஷயம் படிச்சு முடிச்சுட்டு தம்பி 3rd கிளாஸ்ல பாஸ் ஆனேன். அவ்வளவுதான், இதுதான் கல்லூரி லைஃப். அரியர் இல்லாம 3rd கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டு வந்துட்டேன். அது எங்க எந்த காலேஜ்? அந்த பாரதி ஆர்ட்ஸ் காலேஜ். அதான் சேம் 4 வருஷம் அந்த காலேஜ்ல படிச்சிருக்கீங்க? 4 வருஷம் அங்கதான். 77ல வெற்றிகரமா வெளியே வந்துட்டேன். எங்க குடும்பத்திலேயே எங்க வம்சாவளியிலேயே முதல் பட்டதாரி. சரிங்களா, முதல் பட்டதாரி. காலேஜ் முடிச்சது முதல்ல எங்க அப்பா எங்க ஜெனரேஷன்ல, அதாவது அவருடைய ஜெனரேஷன்ல டிகிரி வாங்கினது நானு. 3rd கிளாஸ் தான், ஒன்னும் ரொம்ப ஓஹோன்னு நினைச்சுக்காங்க. 1977 ஏப்ரலோட முடிச்சுட்டு அப்புறம் நிறுத்திட்டோம். ஏன்னா அந்த டிகிரி வாங்கிட்டோம் கையில. 77ல இருந்து 79 ஆனா வந்து எனக்கு டிஏபியோட கான்டாக்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா தியாகராஜ் சார் மூலமா. தியாகராஜன் அவரு முதல்வரா இருந்தவர். அது எல்லாமே அதாவது ஆர்டிசி செக்ஷன்ல அவர் தான் ஹெட். அவரும் ஏபிஎன் அம்மாவும். அவர் வந்து எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி வச்சுப்போம். ஏன்னா இந்த 3 பேருன்றப்ப ஒரு கன்சர்னு அதெல்லாம் நிறைய இருந்ததுனால டிஏபில மெம்பர் ஆக்கி விட்டு இருந்தாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒன்று தொடர்பு இருந்தாதாம்மா உனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் டைமுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அந்த ரெட்டக்குடி ஸ்ட்ரீட்டுக்குள்ள போயிருக்கேன். ஏன்னா யாரோட எங்க அம்மாவோட தான் போயிருக்கேன். நான் சொல்லியிருக்கேனே. இல்ல என்னத்துக்கு போனீங்கன்னு சொன்னீங்க? ரெட்டக்குடியா? ரெட்டக்குடி ஸ்ட்ரீட்ல தான் அப்ப இருந்தது டிஏபி, அந்த தண்டையார்பட்டியில. சரிங்களா, நான் அட்ரஸ் சொல்றேன். அப்போ போயிருக்கேன். ஏன்னா எங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனாலதான் கூட என்ன படிக்க வைக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே.
அதனால என்ன பண்ணிட்டேன், சரின்னு அங்கே போனப்போ என்ன சொன்னாங்கன்னா, சரி என்ன பண்ண போறேன்னா, நான் அந்த காலேஜில் எம்ஏ கிடையாது, அப்போ வரல. சாரி டு சே, ஹிஸ்ட்ரி எம்ஏ வந்து இல்லை அதுலேயே மாட்டிருப்போம் என்னவோ, நல்ல காலம் வரல. அதனால அதோட முடிச்சுக்கிட்டோன்னா அவர் சொன்னார், என்னம்மா பண்ண போற, ட்ரைனிங்கும் லைனாக சீனியாரிட்டி பிரகாரம் தான் டீச்சர் ட்ரைனிங் கூப்பிடுறாங்க, நம்ம நடுவில் நுழைய முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையான்னாரு. அதுக்குள்ள அப்போ ஆசிரியர் நல்ல தம்பி அண்ணன் இருந்துக்கிட்டு, இல்ல ஒரு பொண்ணை ஏற்கனவே கோரமண்டல் கார்மெண்ட்ஸ் வேலைக்கு அனுப்ப போறோம், இவளையும் சேர்த்து அனுப்பி வைப்போம், அதாவது ரூபா மெயின் இல்ல, அவ ஐடியில வீட்டுல உட்காந்துடக்கூடாது அந்த அப்படின்னு அந்த அண்ணன் சொல்லி அம்பத்தூர் எஸ்டேட் அங்க கோரமண்டல் கார்மெண்ட்ஸ் அப்போ துணி பெரிய ஒரு கார்மெண்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனி இருந்தது. அங்க வந்து 2 years போனேன். ஃபர்ஸ்ட் இயர் வந்து சேலரி வந்து பர் மந்த் 90 rupees, செகண்ட் இயர் 100 rupees. ரூபாக்காக போல ஐடியில் ஆயிடக்கூடாது, மைண்ட் ஒரு மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா வீட்டில் எனக்கு அந்த அளவுக்கு ஆக்குபேஷன் எதுவும் இல்லை. அது ரெண்டாவது எங்கள் வீடு ஏற்கனவே சொன்ன புளியாந்தோப்பு சென்னை தான். அங்கேருந்து 48 ஏற்றி அம்மா உட்கார வச்சாங்கன்னா சொல்லுன்னு போய் அம்பத்தூர் எஸ்டேட்ல இறங்கிடுவேன். அங்கே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்து அவங்க ஏற்றி விட்டாங்கன்னா இங்கே புளியாந்தோப்பு பஸ் ஸ்டாப்ல பிக்கப் பண்ணிப்பாங்க. அம்பத்தூர் எஸ்டேட்ல இறங்கி கம்பெனிக்கு எப்படி போவீங்க? கம்பெனிகள்லாம் அந்த பஸ்ல எப்படி நம்ம சகாக்கள் ஏறுவாங்க தம்பி. அதாவது விழி இருந்தவங்களுக்கு விழி உள்ள விழிகள் நிறைய கிடைக்கும், மொழி உள்ள விழிகள் குரல் கொடுத்துருவாங்க ஏறப்ப நான் வந்துட்டேன்னு. சரிங்களா, அது வரை ஸ்டிக்கு தொடல சொன்னாங்க, கையில ஸ்டிக்கு வச்சு சார் ஸ்டிக்கு வச்சா நான் பிளைண்டு தெரியும், நான் வரமாட்டேன், சாரி சாரி. அப்போ அதாவது அவர் செல்லமா சொன்னாரு, கழுத கையில ஸ்டிக்கு இருந்தாதான் மத்தவங்க ஒன்னும் முட்ட மாட்டான்னாரு. முட்டாம பாத்துக்கலாம் சொல்லிட்டு அதை ஏற்றி தான் உட்கார வைக்கிறாங்க, இறக்கி கூட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அமலோ மேரி, இந்த லூயிஸ் ராஜ், அப்புறம் தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போ அன்மேரிடா இருந்தா அவங்க அந்த கம்பெனியும் கூட அவங்க ஒரு பிளைண்டு, டோட்டலி பிளைண்டா, கொஞ்சம் விஷயம் தெரியும் வச்சுக்கோங்களேன். அவங்களையும் என்னையும் ஒன்னாதான் அனுப்புனாங்க, அந்த பொண்ணதான் கூட அனுப்ப போறேன்னாரு. சரி கம்பெனி ஒண்ணும் இல்ல, அவங்க லேத்து போடுவாங்க, அந்த பீஸ் சின்ன சின்ன பிட்ஸ் வரும், அதாவது 1 மீட்டர் 1/2 மீட்டர் 3/4 மீட்டர் ஏதோ, அதை மடிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கணும், அவ்வளவுதான். அவங்களோட கதை துணி துணி மடிக்கணும். ஆமா மடிச்சு வைக்கணும், வேற ஏதோ பெரிய வேலை எல்லாம் இல்ல. அதே மாதிரி எதனா கவுண்டிங் செஞ்சு அது கவுண்ட் பண்ணி வைங்கம்மான்னுவாங்க. அது மாதிரி நீங்க 2 பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேருக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அதுல ஸ்டீஃபன் சார் ஒருத்தர் சூப்பர்வைசரு, அவர்ல நல்லா அதாவது பிளைண்டுன்னு சொல்லி ஓவர் சிம்பத்தியும் காட்டல, அதே சமயம் அரகண்டாவும் நடத்தல. எங்க டேலண்ட்டுக்கு என்ன முடியுமோ எந்தெந்த செக்ஷன்ல இருக்கோ அந்த இடத்துல கூட்டு போய் அங்க அந்த ஒரே இடத்துல லேத்து போட மாட்டாங்க, மாற்றி மாற்றி ஒரு 3-4 டேபிள் போடுவாங்க. எங்க பீசஸ் வருது அங்க போய் நாங்க 2 பேர் மடிச்சு வச்சுட்டு வருவோம். ஒன்னா இருக்க மாட்டேன், ஒருத்தர் நீ ஒரு டேபிளுக்கு போ, நீ ஒரு டேபிளுக்கு போகணும், ஏன்னா நாங்க பேசுவோமே பிளைண்ட் ஆக்ட். அப்புறம் சாப்பிடறதுல எல்லாம் ஒன்னா சாப்பிடுவோம். கூட வேலை பாக்குறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா டீச்சர் உங்கள? நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க தம்பி. அதுதான் சொல்றேன், பஸ்லயே எனக்கு குரல் கொடுக்கணும் நாங்க அவசியம் கிடையாது. 1 நாள் 2 நாள் தான் கொஞ்சம் இப்ப நலாயினி, சாரி நளினி, அப்புறம் வந்து இவங்க தங்கமணி, இவங்க எல்லாம் ரொம்ப சிறப்பான அந்த லேத்து போடுறவங்க. அவங்க எல்லாம் எங்கேயோ வழியில தான் ஏறுவாங்க, ஏறுறப்ப நான் நளினி வந்துட்டேன்னு அப்படியே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு எஸ்கார்ட் கிடைச்சிருச்சு. சரி தம்பி ஒண்ணு நம்ம அப்ரோச் பண்ற விதத்திலயும் இருக்குது தம்பி, சைக்கிளை கவர் பண்ற விதம் சரிங்களா, நம்ம கிட்டயும் இருக்குது. ஒண்ணு நம்ம ஐசோலேட் ஆகி போயிடக்கூடாது, இல்ல எல்லாமே எனக்கு தான் தெரியும்னா காட்டிக்க கூடாது. அப்ப நமக்கு 2 விதத்திலுமே நமக்கு நட்பு கிடைக்காது. ஒண்ணுல நானுல நீ, அவ்வளவுதான். அதனால அது ஒரு 2 வருஷம் பார்த்தேன் தம்பி, எனக்கு எந்த ட்ரைனிங்குமே கிடைக்கல. அப்ப வந்து நீங்க ஏற்கனவே ஏஜ் அதிகம், இதுல வேற 2 வருஷம் வேஸ்ட் பண்றோமே அப்படிங்கிற வருத்தம்லாம் இல்லையா? வருத்தம் இல்லாம இருக்குமா தோற, நீ சொல்ல நீ யோசிச்சு பாரு. ஏற்கனவே நான் தான் என் லைஃப்ல தான் எல்லாமே லேட்டுன்னு சொல்லிட்டு, அப்ப இது ஒரு லேட்டு சரிங்களா, லேட்டு சேர்த்துக்க வேண்டியதுதான். வேற வழி இல்லல்ல, வீட்லயே உட்கார்ந்து இருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடைச்சிருக்காது. எனக்கு சேலரி எனக்கு முக்கியமே கிடையாது, ஐடியா இருந்துடக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொன்னுல நம்ம இன்வால்வ் ஆக முடியாது, அந்த சோம்பேறித்தனம் வந்துடும். அந்த நேரத்துல வீட்டு வேலை என்னென்ன செய்வீங்க டீச்சர்? அந்த ஸ்டேஜ்ல வந்து ஆல்மோஸ்ட் அம்மா துணி துவைச்சாங்கன்னா நான் துணி அலசுவேன். அப்புறம் சோப்பு, அப்பெல்லாம் சோப்பு தூள் எல்லாம் வரல, சோப்பு போட்டு கொடுப்பேன், அம்மா ப்ரஷ் பண்ணி துவைப்பாங்க. அப்புறம் காய வச்சு எல்லாம் எடுத்துட்டோம்னா மடிச்சு வைப்போம்.
அதெல்லாம் அதாவது வீட்டு வேலை என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செய்யணும். பாத்திரம் தேய்ச்சா கழுவணும், இல்ல நாங்க தேய்ச்சோம்னா அவங்க கழுவாங்க. கறி எங்கன்னா அடுப்பு கறி அது சரியா போகலன்னா அம்மா செஞ்சு மேல் கொண்டு தேய்ப்பாங்க. அதாவது ஐடியில விட்டது இல்ல என்ன அவ்வளவுதான். வீட்லயும் சமையல் பக்கம் எல்லாம் போனதுல அப்போ சமையல் பக்கம் போலன்னு சொல்ல மாட்டேன், உப்பு பார்ப்பேன் அப்பப்போ. சரி. இப்ப மீன் குழம்பு அதெல்லாம் புளி எல்லாம் கரைக்கணும்னா கரைப்பேன். அதை கரைச்சிட்டு அதை வடி கட்டிட்டு அதுல மிளகாத்தூள்லாம் போட்டு உப்பு இருக்குதா ஒரு முறை பார்ப்பேன். அப்ப பார்த்தா காரம் கம்மியா இருக்கும், காரம் இருக்குதா இன்னொரு முறை பார்ப்பேன். அது மாதிரி குடிச்சு கொஞ்சம் காலி ஆக்கிடுவேன் ஓரளவுக்கு. அது மாதிரி பார்ப்பேன். அப்புறம் இந்த வெங்காயம் பூண்டு உரிக்கிறது இதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு லேசா ஒரு விரல்ல கொஞ்சம் காயப்பட்ட அடுத்த முறை எச்சரிக்கையா வெட்டுவேன். நான் என்ன சொன்னேன், எங்க பாட்டி வந்து படிக்காத மேதை, அவங்க விஷுவலி சேலஞ்சர் பீப்புளை பத்திய சைக்காலஜி எதுவுமே தெரியாம அனுபவ வாயிலாகவே அவங்களே என்ன ட்ரெயின் அப் பண்ணாங்க. அந்த மாதிரி கிடைக்கிறதால ரொம்ப கஷ்டம். ஒண்ணு நீ எதையுமே தொடாதன்னு ஓரத்துல உட்கார வச்சுக்குவாங்க, இல்ல உனக்கு இது கூட தெரியலையா தண்டகாரமும் திட்டுவாங்க. ரெண்டுமே செய்ய மாட்டாங்க. ஆனா ஒண்ணு என்ன ஒரு இடத்துல வச்சிருந்தாங்கன்னா இன்னொரு இடத்துல அந்த ஆர்வ கோளர்ல இப்படி போய் அப்படி போய் தட்டி விட்டுட்டு அடி உதவெல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வேணா தம்பி, இதெல்லாம் அதை கழிச்சுட்டு என்ன ரெக்கார்ட்ல அதெல்லாம் வாங்கியிருக்கேன். சரியா? அது அது அந்த 2 வருஷம் போன உடனே திடீர்னு ஒரு நாள் சமூக நலத்துறையில இருந்து இது கால் சார் போன 79 செகண்ட் இயர் ட்ரெயினுக்கு அழைக்கிறார். டிடிஜி டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன். அதாவது சானிட்டோரியத்துல இருந்தது. அது வந்து ரொம்ப வசதியே இல்லாத இடம். எங்க நேரம் பல்லாவரத்துக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு டீச்சர் ட்ரைனிங் மட்டும். இந்த தனியா ஒரு துறையை வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த கணவனை இழந்தவங்க கை குழந்தையா இருந்துட்டு விட்டுட்டு போன அது மாதிரி அவங்கவுங்க டேலண்ட்டுக்கு ஒரு தனி துறையே வச்சிருந்தாங்க. அதுல டீச்சர் ட்ரைனிங் செக்ஷனும் ஒண்ணு கொண்டாந்தாங்க. அதுதானே ஹோம் சர்வீஸ் ஹோம். பெரிய ஹோமா இருந்தது. அந்த ஹோம்ல இந்த டீச்சர் ட்ரைனிங் இருந்தது. ஒன் ஆஃப் த பார்ட் அது. ஓ சரி சரி. சரிங்களா? நாங்க எல்லாமே ஓரளவுக்கு இங்க வேலை செஞ்சவங்க அத்தனை பேருமே அந்த இதுல செகண்ட் கிரேடா இருந்தவங்க அங்க படிச்சுட்டு வந்தவங்க. பெரும்பாலும் விஷுவலி சேலஞ்சர் பீப்புள் எல்லாம் பெரும்பாலும் அங்க படிச்சவங்க. அதுல நிறைய சைட்டட் இருப்பாங்க. 2ல இருந்து 5 வரையும் பிளைண்டுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. 40 பேரு ஒரு செட்டுக்கு. ஒரு செட்டுக்கு 40 பேரு, அதுல 5 பேரு 40 பேரு. அந்த 40 பேர்ல யாருன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன், கணவனால கைவிடப்பட்டவங்க, விடோ, அப்புறம் வந்து சின்ன வயசுல படிக்க முடியாம அப்புறம் குடும்ப சூழ்நிலையால பின்னால படிச்சு SLC பரிட்சை எழுதி பாஸ் ஆனவங்க எல்லாமே அதுல கலந்துருப்பாங்க தம்பி. இதுதான் இவங்க தான் அவங்க தான் சொல்ல முடியாது. எல்லாமே பாதிக்கப்பட்டவங்க தான் இருப்பாங்க. ஓ அதுல 5 பேர் பார்வையற்றோர். அதுல 5 பேருக்கு பார்வையற்றோருக்கு கொடுப்பாங்க. சரி. ஆனா பெண்கள் மட்டும்தான். பெண்கள் மட்டும்தான். 100% பெண்கள் மட்டும்தான். சரிங்களா? அப்போ 1979ல டீச்சர் ட்ரைனிங் செக்ஷன்ல இடம் கிடைச்சது. அது நானும் அந்த செட்ல 5 பேர் யாரும் கிடைக்கல போல பாவம். நானும் இந்த பத்மினி முனியப்பன் சொல்லிட்டு சேலத்துல வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவங்க, அவங்க தெரியல ஜி பத்மினின்னு சொல்லுவாங்க. சரி. கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டாங்கன்னா தெரியும். அவங்களுக்கு நானும் மட்டும்தான் அந்த செட்ல சேர்ந்த 38 சைட்டட் பீப்புள். சரிங்களா? அது கால்பர் பண்ணி வரலையோ இல்ல அந்த நேரத்துல எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணவங்க யாரும் இல்லை. என்னவோ எனக்கு தெரியாத ரீசன். ஆனா நான் போன அவங்க வந்தாங்க, அவ்வளவுதான். போயிட்ட உடனே சரி அப்புறம் எல்லாம் ஏற்கனவே செகண்ட் இயர் பீப்புள் இருக்காங்க. அவங்க 40 பேரு, நாங்க 40 பேரு, 80 பேரு. அவங்க யாராவது உங்களுக்கு சீனியர் பார்வையற்றோர் இருந்தாங்களா? இருந்தாங்க. என்ன எனக்கு கரெக்டா பேர் எல்லாம் அவ்வளவு சரியா ஞாபகம் இல்லாதனால நான் வந்து குழப்பிட கூடாது. ஆனா இருந்தாங்க. அதுல ஒரு 4-5 பேரே இருந்தாங்க. அதனால எனக்கு கரெக்டா மெமரி இல்ல கண்ணா, அதனால நான் தப்பா சொல்லிட கூடாது. விடுதி அங்கேயே டீச்சர்? விடுதி ஹாஸ்டல் அங்கேயே தானே? ஃப்ரீ ஹாஸ்டல், ஃப்ரீ போர்டிங், ஃப்ரீ லாட்ஜிங், எவ்ரிதிங் ஃப்ரீ. ஏன்னா அங்க இல்லாதப்பட்டவங்க தான் சேர்ந்துருக்காங்க. புரியுது. குடும்பத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது இடம் கொடுத்துருக்காங்க. அப்பா இல்லாத குழந்தை, சரிங்களா, அந்த மாதிரி பட்டவங்க. யாருமே வந்து வசதி இருக்கிறவங்களோ இல்ல பணக்காரங்க, இந்த நம்ம லேடி வில்லிங்டன் அங்க இங்கெல்லாம் வந்து எல்லாரும் ஃபீஸ் கட்டி படிப்பாங்க, அது மாதிரிலாம் கிடையாது.
சிங்கிள் பைசா கூட உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் கிடையாது. கிடையாது. சரிங்களா? சரி சரி. அதுல ஜாயின் பண்ண எனக்கு சீனியர் 40 பேரு, நாங்க 40 பேரு. பெரிய கல்யாண மண்டபம். அந்த பல்லாவரத்துல எனக்கு அட்ரஸ் எல்லாம் இப்ப மறந்துடுச்சு. அதுலதான் இருந்தோம். 4 குரூப்பா பிரிப்பாங்க. சீனியர்ல 4 குரூப், ஜூனியர்ல 4 குரூப். எல்லாமே நாங்களே தான் செய்யணும். கிளீனிங் நாங்க மீன்ஸ் எங்க குரூப் கிளீனிங், குக்கிங், சர்விங், பிரேயர் கண்டக்டிங் எல்லாமே இருக்கும். இது வந்து வீக்லி ஒன்ஸ் மாறிக்கிட்டே வரும். சரிங்களா? ஆல்பாபெட்டிக்கல் பிரகாரம் குரூப் பிரிப்பாங்க. அந்த சீனியரோட இந்த ஜூனியர் 10 பேரும் சேர்ந்துருவாங்க. அப்ப 20 பேர் ஒரு டீம் ஆயிடும். 4 டீம். யாரோ ஒருத்தரோ 2 பேரோ பெருக்கிறதுக்கு இருந்தாங்க. குக்கு ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. ஆனா மீதி எல்லாம் பசங்க தான் செய்வாங்க. பசங்க தான் செய்வாங்க. அவங்க செஞ்சு வச்சுட்டோம்னா சர்விங் குரூப் சர்வ் பண்ண வரும். டீ ஊத்துறதா, சாப்பாடு போடுறதா அவங்க எல்லாம் அவங்க போடுவாங்க. அந்த பேரு அவங்க. அதுல நீங்க போய் இன்வால்வ் பண்ணீங்களான்னு டீச்சர் கேட்டீங்கன்னா போவேன். குக்கிங் குரூப்புக்கு போவேன். ஏன்னா அப்போ எல்லா பிளைண்டும் எனக்கு கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. நீ ஒருத்தி போறதெல்லாம் இப்ப நாங்கெல்லாம் போகலன்ற மாதிரி. பேர் வராதா? வரட்டும்பா, வரட்டும். இதெல்லாம் எனக்கு என்ன அவார்டு கொடுக்க போறாங்க, உங்களுக்கு என்ன இது கொடுக்க போறாங்க? ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. சும்மா உட்காந்து 5 பேர் உட்காந்து பேசுறதுல என்ன லாபம்? என்னதான் செய்யறாங்க, போய் பார்த்துட்டு வரேன் போயேன் போயிடுவேன். நீங்க பண்ணா நாங்க உட்காந்து தனியா பேச முடியாதுல்ல. மிச்ச 4 பேர் பேசுங்களேன். மிச்ச 6-7 பேர் இருக்கீங்களா, பேசுங்களேன். நீங்க போனா நாங்களும் வரணுங்கிற கட்டாயம் வந்துடும்ல. நீங்க நல்லா பாடம் நடத்துனீங்கன்னா அப்புறம் நாங்களும் அப்படி அவங்கதான் வந்து கம்பல்சரி இல்ல. ஆனா நம்மள குரூப்பே சேர்க்காம செய்யாம நெக்லெக்ட் பண்ணல. அங்க நீங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன்றீங்களே. அகிலா, பானுமதி, சந்திரிகா அப்படின்னு வர்றப்ப இந்த சீல லிஸ்ட் வருது என் பேரு. அவங்க பிளைண்ட் எல்லாம் வேணாப்பா, மீதி நாங்க இருக்கிறவங்கள குரூப் பிரிச்சானா அவங்க அது எவ்வளவு அவமானம். எனக்கு அவமானம்ப்பா, அது தெரியாது மத்தவங்களுக்கு. சரி. என் பேர்ல எல்லாத்துலயும் இருக்கணும். நான் செய்யறோம் செய்யலையோ போவேன். திட்டுவாங்க. சர்விங் குரூப்புக்கு போக மாட்டேன். கிளீனிங் குரூப்புக்கு போவேன். குக்கிங் குரூப்புக்கு போவேன். பிரேயர் குரூப்புக்கு அவங்க தான் எல்லாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. இருந்தாலும் இந்த சேர்ல நகர்த்தி கொடுக்கறது, அவங்க எடுத்து வச்சாங்கன்னா சரியா கொஞ்சம் கொஞ்சம் இடத்த விட்டு நகர்த்தி கொடுக்கலாமே. அவங்க சைட்டே தான் வேலை செய்ய போறாங்க. வேணாம் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா இருப்பேன். எனக்கு மார்க் நிறைய வரும். கம்முன்னு இருங்கப்பான்னு சொல்லு. அதெல்லாம் இப்போ ஜோக் எல்லாம் அடிப்போம். சரி. யாரும் எல்லாம் பாக்குறாங்கப்பா. அப்புறம் மிஸ் கிட்ட சொல்லுவாங்க எனக்கு மார்க் நிறைய வரும் பண்ணுவேன். அதெல்லாம் அது நிறைய இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அதெல்லாம் கொஞ்சம் அபோவ் ஏஜ் எல்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் பயம் இல்ல. சரி, இது முடிஞ்சிருச்சு. நல்லா ட்ரைனிங்லாம் படிச்சோம், நல்லபடியா இருந்தா சரின்னு சொல்லிட்டு டீச்சிங் பிராக்டிஸ் வந்து தம்பி. முதல்ல அப்சர்வேஷனுக்கு ஏற்கனவே 1 வாரம் போயிட்டு நீங்க எழுதிட்டு வரணும் சிலபஸ். அதுக்கு எங்களுக்கு எல்லாமே அப்சர்வேஷனுக்கு, டீச்சிங் பிராக்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே. எந்த மாதிரியான பள்ளிக்கு அனுப்புவாங்க டீச்சர்? அது சொல்லிடுங்க. இருங்க வரேன், இப்ப சொல்ல போறேன். எல்லாத்துக்குமே மனம் உவந்து எங்களை அன்போட வரவேற்று உபசரிச்சவங்க அவர் கவர்மெண்ட் ஃபார் த பிளைண்ட். சரிங்களா? ஏன்னா அங்க வந்து அதாவது ஏற்கனவே நான் ஸ்டிக்கல வளர்ந்தனாலையும் என்னவோ தெரியல, அங்கேயும் ஒரு ஒழுக்கம் மிகுந்த ஒரு கட்டுப்பாடான ஒரு பள்ளிக்கூடத்துல பயிற்சிய பெறறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. சிஸ்டர் லியா வந்து தங்கச்சின்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க மழலையில. தோல்ல கை போட்ட தங்கச்சி. அப்சர்வேஷனுக்கு அங்கேயே 1 வீக் தங்க வச்சிருந்தாங்க. டீச்சிங் பிராக்டிஸ் ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் அங்கேயே தங்க வச்சிருந்தாங்க. போர்டிங், லாட்ஜிங் எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சரிங்களா? எத்தனை நாள்? ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 15 days டீச்சிங் பிராக்டிஸ் போகணும் தம்பி. 40 கிளாஸ் முடிச்சுட்டு வரணும். செகண்ட் இயர் 40 கிளாஸ். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் போய் டீச்சர்கிட்ட போய் அந்த அப்சர்வேஷன் முடிச்சுட்டு அவங்கள்ட்ட சிலபஸ் வாங்கிட்டு வந்துடணும். செகண்ட் டைமும் அதே மாதிரி அப்சர்வேஷன் முடிச்சுட்டு திருப்பி போய் சிலபஸ் அடுத்த வருஷத்துக்கு ஒரு இது வாங்கிட்டு வரணும். தருவாங்க. நான் நிறைய பூமா டீச்சர்கிட்ட நிறைய டீச்சர்ஸ் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு டீச்சர்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் கொடுப்பாங்க. ஒவ்வொன்றுலயும் கிளாஸ் எடுக்கணும். 2 வீக்ஸ் அதே 1 month அங்க ஓடிடுச்சு போயிடும். எல்லாரும் வந்து சைக்கிள் ஸ்கூலுக்கு போவாங்க. எங்களை வந்து இங்க அனுப்புனாங்க. பார்வையற்றவர்கள் மட்டும் இந்த பள்ளிக்கு வரணும், மற்றவங்க அங்க பக்கத்துலயே நிறைய இதுல பல்லாவரத்துல நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு.
எல்லாம் பிரிச்சு அனுப்புவாங்க. அவங்க எல்லாம் கூட இப்படிதான் அப்சர்வேஷன் போயிட்டு வருவாங்க. அந்த நோட்ஸ் ஆஃப் லெசன்ல இங்க ஏற்கனவே நான் சொன்னேன், ஆர்டி கலைவாணி அவங்க ஏற்கனவே அதே நிறுவனத்துல பயிற்சி பெற்றவங்க 2-3 வருஷம் முன்னால. இதுல என்ன தெரியுமா தம்பி, என் நிழல் என்னோட எதுல தொடர்ந்துன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு சூப்பரண்டா இருந்தவங்க சரஸ்வதி அம்மா. சரஸ்வதி அம்மா சிஆர் சரஸ்வதியா மேடம் டீச்சர்? இனிஷியல் எல்லாம் தெரியாது கண்ணா, ஏன்னு கேட்டா அம்மா அவ்வளவுதான், சரஸ்வதி அம்மா. சரி, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, வசதி இருக்கிறவங்க வசதி இருக்க இல்லாதவங்க இந்த காமராஜர் யூனிஃபார்ம் கொண்டு வந்தாருல்ல, சரி, அந்த மாதிரியா எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருந்தாகணும். நீ உனக்கு வசதி இருக்கு, நீ 4 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி வச்சு தின்னவும் முடியாது, வசதி இல்லாதவும் வாய் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. மாசத்துக்கு ஒரு நாள் தான் விசிட்டர் வரணும். வாரம் 1:45 மணிக்குள்ள சேர் டேபிள் போட்டு உட்காந்துருவாங்க. வந்தாங்கன்னா அந்த 2 ஹவர்ஸ்ல உன்னால எவ்வளவு திங்க முடியுமோ அவ்வளவு தின்னணும். மீதி ஒரு சின்ன பள்ளி மிட்டாய் கூட ரூம்குள்ள கொண்டு போக முடியாது. சரி, சரிங்களா? ஏன்னு கேட்டா உன்னால 80 பேருக்கு ப்ரொவைட் பண்ண முடியுமா? நிச்சயமா எந்த பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி 80 பேருக்கும் வந்து விசிட்டர் வருவாங்க சொல்ல முடியாது. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்வீங்க, அந்த மாதிரிதான் இருந்தது. யாரும் அலோவ் பண்ணது கிடையாது. இப்ப எனக்கு வேண்டப்பட்டவங்க தானே, என் ஃப்ரெண்ட மட்டும், இப்ப பத்மினி பாவம் பிளைண்ட் இல்ல, அந்த சேலம் ஊரு அம்மா, அவளை கூட்டு போல பண்ணோம். அப்ப இந்த அவங்க காசு இதுல இருக்காங்க கன்னியாகுமரியில, அந்த கேள கூட்டு போறியான்னு எங்கம்மா என்ன பண்ணுவாங்க பாவம். ஆனா ட்ரைனிங் செக்ஷன் நல்லா போச்சு, ஒரு அரியர் இல்லாம நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து கைட் பண்ண விதம் வந்து லிட்டில் ஃபிளவர் கான்வென்ட்லயும் சரி, அங்க கிளாஸ் எடுக்கிற கஸ்தூரி மிஸ்ஸையும் பத்மா மிஸ், அப்புறம் வந்து சரஸ்வதி அம்மா தான் எங்களுக்கு இது எடுத்தாங்க, சைக்காலஜி. ஃபர்ஸ்ட் இயர்க்கா செகண்ட் இயர்க்கா சைக்காலஜி எடுக்கிறவங்க அவங்க தான் சூப்பரண்டா இருந்தாலும் எல்லாமே நல்லா வழி காட்டினாங்க. நம்ம ஃபீல்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் அப்சர்வேஷனுக்கு போயிருந்தப்பே டீச்சர்ஸை பார்த்து கத்துக்கிட்டு வந்தேன். ஏற்கனவே நம்ம பிளைண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஈவன் தான் அங்க எப்படி எடுக்கிறாங்க, ஏன்னா அது எனக்கு வந்து குவாய்ட் நியூ. அவங்க போர்டெல்லாம் வச்சு எப்படி காட்டி அதே மாதிரி நடத்தினாங்க, மாடல் டீச்சிங் மாதிரியே. நாங்க போயிருக்கோன்றதுக்காகவே, ஏன்னா நாங்க யூஸ் பண்ணணும்ன்றதுக்காக. அதனால எங்களை வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி கொண்டு வருவானா, as much as possible we will help you ன்னு சொல்லிட்டாங்க சிஸ்டர்லியா. செகண்ட் கிரேட் பொறுத்த வரைக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கிரேட் பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு முடியுமோ பண்ணிக்கோங்க. டீச்சிங் பிராக்டிஸ் அங்க கமிஷன் வரும் இல்லையா கடைசி ஃபைனல்ல, அதுக்கு நீங்க எம்போஸ்ட் மாடல்ஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அங்க வச்சுக்கோங்க, பாஸ் ஆயிக்கோங்க. செகண்ட் கிரேட்னா 1 to 5 1 to 8 டீச்சர்? 1 to 8. 1 to 8. சரி. சரிங்களா? டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன். அது அதுக்கு முன்னால வந்து டிடிசின்னு இருந்தது, டீச்சர் ட்ரைனிங் சென்டர்னு. அதுல இருந்து எப்படி நம்ம இப்ப இந்த +2 இது மாதிரிலாம் எஜுகேஷன்ல கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் ஜாஸ்தி ஆச்சோ, அந்த மாதிரி இந்த டிடிஇன்றது வந்து சிலபஸ் ஜாஸ்தி ஆச்சு, பேப்பர்ஸ் ஜாஸ்தி ஆச்சு, டீச்சிங் மெத்தட்ஸ் ஜாஸ்தி ஆச்சு, வித்தியாசமாச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் காட்டுறது அது எல்லாமே நிறைய மாடல்ஸ் பண்ணுவாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், சைக்கட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதெல்லாம் அவங்க கூட இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்க வந்து கண்ணுல வரையறது தான் எல்லாம் கேட்டுப்பேன். இந்த விசிட்டர்ஸ் அப்ப என் ஃப்ரெண்டு வருவா எங்க அம்மா கூட வந்தான்னா அவகிட்ட வந்து இது மாதிரிலாம் இது பண்ணணும்ப்பா, அது பண்ணப்ப இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னா கொஞ்சம் சொன்னா அவளுக்கு கோடு தான் போடுவேன், ரோடு போட்டு எடுத்துன்னு வந்துடுவா. ஏன்னா ஃபீல்டுல இருந்தவங்க வேலை கிடைக்கல அவங்களுக்கும், அப்போ 81 வரையும் அவங்களுக்கும் வேலை கிடைக்கல, வீட்டுலதான் இருந்தாங்க. அதனால எனக்கு அவங்க முழுக்க உதவி செய்ய முடிஞ்சது. அவங்க ஃபுல் சைட்டட். சரிங்களா? அது முடிச்சிட்ட உடனே இதோட செகண்ட் கிரேட் வெற்றிகரமா முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் தம்பி. சேர்ந்து முடிச்சுட்டு கம்முன்னு உருப்படியா வீட்டுல உட்காந்துருக்கலாம். சிஎஸ்டிஏபில மெம்பர் ஆனேன். அவங்க எவ்வளவு தடியடி பட்டாங்க, எவ்வளவு நாள் ரோட்ல உட்கார்ந்தாங்க, எவ்வளவு நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. நான் அதுக்கெல்லாம் கலந்துக்கல. ஆனா நிறைய வேற எங்கெங்கயும் காலேஜ் எல்லாம் லேடிஸ் படிச்சிருக்காங்க, அங்க எங்கன்னா பிஎட் போட வச்சிருக்கலாம்.
இல்ல ஒரு புது சாதனை படைப்போம்னு சொல்லிட்டு என்ன ஒரு பகடக்காயா உருட்டி விட்டுட்டாங்க. ரெண்டு கேர்ள்ஸ கூட அனுப்பி புளியாந்தோப்புக்கு போனேன் எங்க அப்பாக்கு. சரியா, போயிட்டு அங்க எதுவும் குளிக்கல, எதுவுமே பண்ணல, எதுவும் அழுதுட்டு எங்க அம்மா பார்த்துட்டு அவங்களோட சேர்ந்து வந்துட்டேன். தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்கத்தளம், உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்.